பிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அவுரங்கசீப் சமாதி இவ்வளோ நாள் அமைதியாக தான் இருந்தது. இப்போ திடீர்னு பூகம்பமாக வெடிச்சிருக்கு. அதுவும் சாவா படம் வந்தது ஏன் வந்தது பிறகு இப்படியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட என்ன ஓட்டங்களாக இருக்குது, என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியிலேருந்து ஆரம்பித்து பேசலாமா? பேசலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க. ஓகே. அதாவது முகலாயர்கள் இந்தியாவில் படையெடுத்து இன்வேஷன் கொள்ளையடித்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் பயத்திலேயே தான் எல்லாரையும் மதம் மாற்றினார்ன்றது தவிர்க்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அவுரங்கசீப் மிக மிக கொடுங்கோல் ஆட்சி செய்தவன். மக்களை அவ்வளவு துன்புறுத்த, குறிப்பாக இந்துக்களுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காருன்றத பல இஸ்லாமிய ஸ்காலர்ஸே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையாக அவங்க எழுதியிருக்காங்க. எல்லாம் பல குறிப்பேடுகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை இன்னைக்கு மறுக்கிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அது சரி, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சின்ன உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தன்னுடைய ஓன் தகப்பனாரையே சிறையில் வச்சார். தாஜ்மஹாலுக்கு எதிர்த்தாப்புல யமுனைக்கு அந்த பக்கம் இருக்கிற கரையில் ஒரு சிறையை கட்டி வெறும் 4 கம்பி மட்டும் இருக்கும். அதுலேருந்து உன் மனைவியினுடைய சமாதியை பார்த்துக்கிட்டே அப்படியே சாகு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய எல்டர் பிரதர், அவர் பேர் தாரா ஷுகோ அப்படின்னு பேர். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த தாரா ஷுகோ அருமையான கவிஞர் எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு மாடரேட் அப்படின்னா, இஸ்லாமியர் இன்வேஷன் வந்தவங்களை யாருமே நல்லவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து இங்கே இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தி வாழால் தலைகளை வெட்டப்பட்டு தான் மதமாற்றம் செஞ்சு ஆண்டாங்க. அவங்க இந்தியர்களை, குறிப்பாக இந்துக்களை அடிமைகளாக தான் நடத்தினாங்க. இதில் யாருமே, இதில் சில பேர் சொல்லுவாங்க அக்பர் த கிரேட் அப்படி இருந்தார், இப்போ தீனிலாகி கொண்டு வந்தார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரஜபுத்திர மகாராஜாக்கள் பல பேர் அவர் நம்பர் 1. 2வது, அந்த மாதிரி பல ரஜபுத்தின பெண்கள் தீக்குளிச்சிருக்காங்க அவருக்கு பயந்துகிட்டு. ஏன்னா அப்படிங்கிறதுக்காக அந்த இன்வேடரும் நம்ம நாட்டை சூறையாட வந்த எந்த முகலாய மன்னர்களுமே நல்லவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது நம்மளுடைய அறிவீனம், மடத்தனம். அதுதான் என்னுடைய பார்வை. இது அவ்வளோதான். நான் நிறைய படிச்சுட்டேன் அதை பற்றி. சரி, இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவருடைய குரு சமர்த்த ராமதாஸ்னுவாங்க. அவர் இந்துவிசம் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி, முகலாயர்கள் படையெடுப்புனால அப்படின்ட்டு அவருக்கு பல உபதேசங்களெல்லாம் செஞ்சு அவரை முன்னெடுத்து ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நீ நிறுவனம் அப்படின்னார். சத்ரபதி சிவாஜியும் என்னென்னா, கன்வென்ஷனல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, நடைமுறையில் என்னென்னலாம் போர் முறைகள் இருக்கோ அதை தவிர்த்து அவர் ஒரு கொரில்லா போர் முறையை கையாண்டு ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யத்தையே நிறுவினார். இந்த இடத்துல ஒரு சின்ன சினிமா குறிப்பு சொல்கிறேன். அதாவது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்ன்றதுல கணேசன் அவர்கள், முன்னாள் நடிகர் திலகம், நடித்ததுனால தான் அவருக்கு பின்னால் சிவாஜி கணேசன் பேரே வந்தது. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் நடித்ததுனால தான் அவருக்கு சிவாஜி கணேசன் பேர் வந்தது. அது வரைக்கும் அவர் வெறும் கணேசன் தான் பேர் அவருக்கு. ஸோ இது ஒரு சரித்திர ஆதாரம் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்து சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவிட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிவடைஞ்சிக்கிட்டே வரும்போது தான் அந்த சமயத்தில் ஷாஜஹான் மன்னராக இருந்தார் டெல்லியில். அவருடைய பையன் அவுரங்கசீப், அவர் இளவரசர். அவரை தக்கான பீடபூமி, இந்த டெக்கான் அப்படின்வாங்க, அதில் தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரி பல இடங்கள்லாம் வருது. அந்த இடத்துக்கு அவரை ஒரு கவர்னர் இல்லைன்னா ஒரு வைஸ்ராய் அது மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த இடத்துலலாம். இதில் வேடிக்கை என்னென்னா, அவுரங்கசீபுக்கு படிப்பறிவு சுத்தமாக கிடையாது. தாரா ஷுகோ பயங்கரமாக படித்தவர். அவர் என்ன எல்லாம் பாரசீகத்தை தான் படித்தாங்க. ஒன்றும் இந்தியாவில் இருக்கிற சான்ஸ்கிரிட்டையோ இல்லையோ படித்தது ஒன்றும் கிடையாது. அவுரங்கசீப் சுத்தமாகவே படிப்பில் 0 தான். ஆனால் போர்க்களத்திலேயே இருந்ததுனால மிகப்பெரிய போர் வீரன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த போர் வீரனை கூட எல்லாம் என்ன குளோரிஃபை பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த போர் வீரனுக்கான எந்த தகுதி இல்லாதவர். ஏன்னா அவர் ஒரு கொள்ளை கூட்டக்காரனுடைய தலைவன் மாதிரி
எடுத்தா சீவு மண்டைய, இல்லைனாக்கா உடனே வந்து நீ சரண்டர் ஆகு எங்கிட்ட, இல்ல மதம் மாறு. இப்படித்தான் அவருடைய ஆட்சி, அவருடைய பெருமை இருந்ததே தவிர இது ஒன்றும் பெருசா ஒரு பெரிய இப்போ வந்து சிவாஜி மகாராஜ் மாதிரி ஒரு போர் வீரனாகவோ இல்ல ஒரு தலைவனாகவோ இல்ல சோழ சாம்ராஜ்யத்துல வந்து டிக்டேட்டிவா இருந்ததுன்னு சொல்ல வரீங்க. டிக்டேட்டிவா இருந்தாங்க. ஆமா, டிக்டேட்டர் மாதிரி தான் அவர். ஒரு டிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுங்கோலன் தான் சொல்லுவாங்க அவங்க. இப்ப ராஜராஜ சோழன்லாம் பெரிய பேரரசர், பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்றாங்க. கரிகால் சோழன்லாம் பெரிய மாவீரன்றாங்க. அந்த மாதிரி அவர் கேட்டகரியில் அவரை கொண்டு வரவே முடியாது. ஸோ அவர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, இந்த சிவாஜியினுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பிஜப்பூர்லாம் ஓரளவுக்கு முகலாய ஆட்சிகள்லாம் இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த இந்து சாம்ராஜ்யம் பரவ பரவ அவருக்கு மனசுல என்ன தோணிடுச்சு, இல்லை இந்த இந்து சாம்ராஜ்யத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டிட்டு இந்தியா முழுவதும், நான் சொல்றது அகண்ட பாரதம், அந்த காலத்துல ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் பங்களாதேஷ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் ஈஸ்ட் வந்து எல்லாமே சேர்ந்து அகண்ட பாரதத்தை ஃபுல்லுமே வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றணுங்கிற வெறி அவுரங்கசீப்புக்கு வந்துடுச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, விறுவிறுன்னு டெல்லிக்கு போனார். அப்பாவை தூக்கி சிறையில் அடைச்சார். அண்ணன் கொன்னார், முடிஞ்சது வேலை. தன்னைத்தானே முடிசூட்டிக்கிட்டார். முடிசூட்டிக்கிட்டு படையெடுத்து வர ஆரம்பித்தார். படையெடுத்து வரும்போதெல்லாம் வந்து நிறைய இடத்துல அவர் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். இந்த சிவாஜியை மட்டும் அவரால் ஜெயிக்க முடியல. எப்போ பாரு சிவாஜியோட போர் வரும்போது தோல்வி தான் அவருக்கு நிச்சயமாகவே இருந்தது. அதனால வன்மம் நாளாக நாளாக வன்மம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஸோ இது மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, இப்போ குயிக்காக அடுத்த சிவாஜியை முறியடிக்க முடியலன்னு ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் அப்சல் கான், ஒரு 6 அடி உயரம் அந்த அப்சல் கான், அவனை விட்டு சிவாஜி அப்படியே வெறும் கட்டி அணைச்சே. அதாவது இது மகாபாரதத்தில் வந்து ஒரு சின்ன இது வரும், திருதராஷ்டிரனுக்கு வந்து எவ்வளவு பலம் இருக்குன்னா, அவர் ஒருத்தரை கட்டி அணைச்சார்னா அப்படியே நொறுங்கிடுமா, இல்லை அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குமா திருதராஷ்டிரன். அதனால தான் பாண்டவர்கள் ஜெயிச்ச உடனே தருமரை வந்து இவர் போய் தான் அணைக்கணும்னு ஆசைப்படுவாராம். அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாராம், தருமரை ஒதுங்கி இருக்க சொல்லிட்டு ஒரு சிலையை கொண்டு வந்து தருமர் மாதிரி அந்த சிலையை கட்டி, கருங்கல் சிலையை கட்டி அணைக்கும் போது நொறுங்கி போயிடுமா. அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிற அப்சல் கானை சிவாஜியை கொல்றதுக்காக அவுரங்கசீப் அனுப்புவார். ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, எந்த ஆயுதமே இல்லாமல் என்ன நீ சந்திக்க வரணும்னு சொன்ன அப்சல் கான் கிட்ட, ஆமா எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் ஒன்றும் டிடெக்டர்லாம் கிடையாது, மெட்டல் டிடெக்டர்லாம் கிடையாது, சொல்ல வேண்டியது போக வேண்டியது, அப்படியே தடவை பார்ப்பாங்க சோல்ஜர்ஸ், அதை விட்டுட்டு போக வேண்டியதான். ஆனால் வாக்நாக் அப்படின்னு, வாகுனா புலி, நாக்கு நகம், புலி நகம் கொண்ட ஒரு ஆயுதத்தால் அவரை கட்டி அணைக்கும் போது பின்னாடியிலிருந்து அப்படியே குத்தி அவர் முதுகு ஃபுல்லும் கிழிச்சு அந்த அப்சல் கான, சிவாஜி 5 அடி தான் உயரம், அவர் 6 அடி, அந்த மாதிரி கட்டி அணைச்சு அவனை அப்படியே கிழிச்சு எறிவார். அது வந்து அவுரங்கசீப்புக்கு பெரிய கிலியை உண்டாயிடும். சரின்னு என்ன பண்ணியிருக்காரு, அவுரங்கசீப் வந்து சிவாஜியையும் அவர் பையனையும், சாம்பாஜின்னு பேர், 2 பையன் சிவாஜிக்கு. முதல் பையன் பேர் சாம்பாஜி, 2வது பையன் பேர் ராஜாராம். அந்த ராஜாராமனுடைய ஒய்ஃப் ரொம்ப, அதாவது சிவாஜியினுடைய டாட்டர் இல்லா, சின்ன மருமகள், அவள் வந்து சரித்திரத்தில் ஒரு புகழ்பெற்ற இடத்தை பெற்றிருக்காங்க. அதுக்கு வரேன் அந்த ஸ்டோரிக்கு, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துலாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாரு, சிவாஜியும் சாம்பாஜியும் இதுக்கு வர சொல்கிறார், நீ வந்து டெல்லியில் வந்து என்னை பாரு அப்படின்னு. டெல்லியில் வந்து பார்த்தவொடனே நார்மலாக என்ன அப்படின்னாக்கா, அவனுக்கு உள்ள வன்மம், அவுரங்கசீப்புக்கு வந்து பயங்கர வன்மம், சிவாஜி எப்படியாவது இதுனா வர சொல்லுவார், பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு போன உடனே அங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவருடைய நல்ல விதமாக பேசி அங்கேயே எடுத்த உடனேயே வந்து அவங்க 2 பேருக்கும் மோதல் வந்துடுது. என்ன மோதல் அப்படின்னா, இந்த இஸ்லாத்தில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா, பேரரசர் அப்படின்னா, இவங்க வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு சலாம் போடுவாங்க. சிவாஜி அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டார். அது என்னுடைய மதம். அவர் சிவாஜியோட நீங்க போஸ்டர் எல்லாமே, போட்டோ எல்லாமே பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஒரு நிமிர்ந்த சிலையும் எல்லா போஸ்டரும் இப்படிதான் வச்சிருக்காங்க. ஒரு நிமிர்ந்த பார்வை, நோக்கு, நடை அப்படிதான் இருக்கும். அவர் யாருக்குமே பயப்படாத. இன்ஃபேக்ட் வந்து அவரை வந்து மராட்டிய சிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் புகழ் பெற்றவர். அதனால தான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் சன் சாம்பாஜி இருக்கார்ல, அவர் பேரில் இப்போ படம் கூட வந்திருக்கு, சாவா அப்படின்னு. இந்த சாவாக்கு மீனிங் வந்து சிங்கக்குட்டி. இவங்க 2 பேரும் போன உடனே அவர் தந்திரமா வந்து அவுரங்கசீப் வந்து டெல்லியில் சிவாஜியை சிறையில் தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சு வராரு, இது பண்ணுறாருலாம். அதனுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாயிடுது. உடனே சாம்பாஜி தான் வந்து, ஷாம்பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து முதல் பையன்.
அவருடைய ஒய்ஃப் பேர் ஜெசு போன்ஸ்லே. இவர் சிவாஜியோடைய இது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜுங்கிறது இன்னைக்கு சொல்கிறோம். அன்னைக்கு வந்து சிவாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறது தான் போன்ஸ்லே. ஆமாம், அதுதான் அவங்களுடைய இது. சிவாஜி போஸ்லே, நாட் போன்ஸ்லே. இப்போ வந்து லதா மங்கேஷ்கர் இருக்காங்களா, அவங்களும் அந்த போன்ஸ்லே தான் சர்நேம். ஆஷா போன்ஸ்லேன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான். இது போஸ்லே. இவங்கெல்லாம் மராட்டா வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த சர்நேம் வந்து போஸ்லேன்னு இருக்கும். இன்னைக்கு கூட அவங்களுடைய வம்சாவளியில் இதில் வந்து கோலாப்பூரில் இருக்கிறவங்க வந்து சம்பாஜி நகர்னு இடம், அது அந்த வச்சிருக்காங்க. அவங்க வம்சாவளியில் இருக்கிற வந்து லோக்சபா எம்பியாக இருக்கார். போஸ்லே தான் சர்நேம் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த உடனே ஷாம்பாஜி போஸ்லே வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்கள் ஷாம்பாஜி போஸ்லேயுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லாமல் சாவா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அதை நான் வந்து பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு அதாவது வெறுப்பும் உணர்வு அப்படிங்கிறது வந்து அபரிமிதமாக வந்துடும். அந்த சாம்பாஜியை வந்து அவ்வளோ மாபெரும் வீரன். எல்லா மராட்டா ஆர்மிக்கு என்ன நடந்திருக்கும் அந்த ஃபேக்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் குறிப்பாக என்ன ஆச்சு அப்படின்னாக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மாபெரும் வீரன், முகலாய படைகளால் தோற்கடிக்கவே முடியாத வீரனாக இருந்தான் ஷாம்பாஜி. ஆனால் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வீர் சார்வார்கருடைய கோட் அதைத்தான் நம்ம சொல்லணும். ஐ ஆம் நாட் அஃப்ரைட். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து எதிரிகள் வெளிநாட்டில் இல்லை, மற்ற மதத்தினரும் எனக்கு எதிராளியாக நான் பார்க்கல, என்னுடைய இந்துக்கள் தான் எனக்கு எதிரியாக இருப்பாங்கன்னா அவருடைய ஹிஸ்டரியை வச்சு தான் வீர் சார்வார்கர் சொன்னது. அதை பற்றி சொன்னது அது. ஸோ அவங்களே காட்டி கொடுத்துட்றாங்க. அவர் கூட இருந்த ஜெனரல்ஸ் அப்படின்னு சொல்ல சிற்றரசர்கள் இருக்காங்களா, அவங்க 2 பேர் வந்து அவுரங்கசீப்புக்கு. அதுக்கப்புறம் அது மகாபெருமை கொடுமையெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன. ஓகே சார், இந்த லெவலுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா டெல்லியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டார் இவர். ஆமாம், சிவாஜி அவர்கள் தப்பிச்சு வந்தார் இல்லையா, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்க. அதான் அவர் தப்பிச்சு வந்த உடனே அதுக்கப்புறமா மராட்டாவில் இருந்தது எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டார். நேச்சுரல் டெத்து சிவாஜி மகாராஜுக்கு. ஷாம்பாஜி அரச பதவிக்கு வரார், அரசராக மாறுறார். அதுக்கப்புறம் தான் இந்த சாவா படத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதில் சில முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் நான் சொல்லிட்டேன். எப்படி அவரை என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து மிக பெரிய கொடுமையான கொடுமைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அவருக்கு அவ்வளவு கேவலமான கொடுமைகள். மனுஷ குலத்தில் இவ்வளவு கொடுமைகளை யாருமே சந்தித்ததில்லைங்கிறது தான் இன்னி வரைக்கும் சரித்திரத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அது. அவரை வந்து 2 சங்கிலியால் போட்டு கட்டிட்டு நடு தெருவில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி அந்த இடத்துல அவரை வந்து ஒவ்வொரு தரமும் வந்து அவுரங்கசீப் என்ன சொல்கிறான், என் கூட சேர்ந்துடு, முஸ்லீமாக மாறிடு, உனக்கு எல்லா விதமான மரியாதையும் நான் செய்கிறேன். ஒவ்வொரு தரமும் அவர் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இல்லை ஒரு பொயட்ரியை சொல்லி முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தரமும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னுடைய கடவுள் இருக்கார் அப்படிங்கப்பா, அந்த மாதிரி தான், அதை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு. உடனே ஒவ்வொரு அட்ராசிட்டி கொடுக்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல்லெல்லாம் உடைக்கிறாங்க, நாக்கை வந்து அப்படியே வச்சு இழுத்து வச்சு அதை அப்படியே துண்டாக்குறாங்க. அதுக்கும் மீறி அவரால் பேச முடியாட்டா கூட தன்னுடைய உணர்வுகளால் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுமானம், நான் வந்து பல படங்கள் ரொம்ப நான் நார்மல் சினிமா பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி இருந்தால் தான் நான் பார்ப்பேன். டாஷ்கண்ட் ஃபைல் பார்த்தேன். இன்ஃபேக்ட் காஷ்மீர் ஃபைல் கூட நான் பார்க்கல. ஏன்னா அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஒரு வர்த்தக ரீதியாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும், நான் சிவாஜியோட பாம்பேயில் இருக்கிறதுனால நிறைய படம் பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆர்டிகல் படிச்சிருக்கேன். ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு வந்து சினிமாத்தனம் இல்லாமல் வர்த்தகத்தன்மை இல்லாமல் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரியல் டாக்குமெண்ட்ரி, ஆனால் அது சினிமாவாக எடுத்திருக்காங்கிறது இந்த ஒரு படம் தான். ஸோ நாக்க விட்டுறாங்க. அப்போயுமே அவர் வந்து தன்னுடைய உணர்வுகளை வேற விதமாக வெளிப்படுத்துறார். உடனே வந்து அவுரங்கசீப் சொல்கிறான் கண்ணு அப்படிங்கிறான். ஒரே வார்த்தை தான், கண் அப்படிங்கிறான். உடனே வந்து 2 பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை அவர்கிட்ட சொருகிறதுக்கு வராங்க, கண்ணில் சொருகிறதுக்கு. அப்போ யார் சொருகிறானோ அவன் வந்து, மகாராஜ் நீங்கள் கண்ணை மூடிக்கங்க அப்படிங்கிறான். மூட மாட்டேன், என்னுடைய நாட்டை பார்த்துக்கிட்டே தான் நான் அனுபவிப்பேன் எதையுமே அப்படிங்கிறான். அதெல்லாம் வந்து வீர வசனங்கள் மட்டும் இல்லை, ரியலாக நடந்தது. அந்த கண்ணு குருடான அதுக்கப்புறம் தோலை அப்படியே உரிக்கிறாங்க, உசுரோடு இருக்கும்போது தோலை உரிக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து இந்த சாம்பாஜியோடைய வார்த்தைகள் மிக மிக உன்னதமானது. என்னென்னா, அப்போ கடைசியாக வந்து அவுரங்கசீப் சொல்கிறான், நீ வந்து
என்னோட சேர்ந்துடு, இஸ்லாமத்துக்கு மாறிடு, உனக்கு நான் எல்லா மரியாதையும் கொடுக்குறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு வந்து சாம்பாஜி சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்குது பாருங்கள், அது உண்மையாக சொன்னது தான், அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்குது. என்னை வந்து கூப்பிடாத ஓ மதத்துக்கு, நீ வந்து எங்கூட சேர்ந்துக்கோ, ஆனால் நீ மதம் மாற வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட்லியாக இரு அப்படிங்கிற. அதாவது நீ என் கூட சேரு, இந்தியனாயிரு, நீ ஆனால் மதம் மாற வேண்டாம், என்ன ஒரு உன்னதமான இது அவருடைய வாழ்க்கை குறிப்பு. ஸோ இந்த சாம்பாஜி இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாம்பாஜி தான் கடைசி மராட்டா அரசர் தோற்று போனது. முகலாயர்கிட்ட தோற்று போனதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி தான் கடைசி மராட்டா அரசர் தோற்று போனது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்க்கும்போது, துரோகத்தினால தான் அவர் தோற்று போனாருங்கிறதையும் கவனிக்காம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியிலேருந்து தன்னுடைய தலைநகரை வந்து முன்னாடி வந்து கேட்கின்னு தான் இருக்கும், அந்த இடத்துக்கு பேர் வந்து முன்னாடி வந்து கட்கி அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு பேர். அதுக்கப்புறமா அது வந்து ஃபத்தே அப்படின்னு ஒரு இஸ்லாமிய ஜெனரல் இருந்தால், அவன் தன்னோட பேரை வைத்தான் ஃபத்தேபூர்னு. அதுக்கப்புறம் என்ன, அந்த டெல்லியில் இருக்கிற ஃபத்தேபூரில் இங்கே ஃபத்தே நகர்னு ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க மகாராஷ்டிராவில். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அங்கேயே வந்து தங்கிட்டார். தன்னுடைய தலைநகரத்தை வந்து டெல்லியிலேருந்து இந்த ஃபத்தே நகரத்துக்கு கொண்டு வந்துட்டார். முன்னாடி கட்கின்னு இருந்த இடம், அங்கே வந்து என்ன பண்ணாருன்னா திருப்பியும் போர். யாரோட போர்னா அதே மராட்டா. இந்து சாம்ராஜ்யத்தை ஃபுல்லும் அழிச்சிட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கணுங்கிறது தான் அவுரங்கசீப்பினுடைய தலையாய கொள்கையாக இருந்தது, லட்சியமாக இருந்தது. ஆற்காடு வரைக்கும் அவரால் கேப்சர் பண்ண முடிஞ்சது, அதுக்கு கீழே வர முடியல. அதுக்கு கீழே வந்தாங்க, அதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த மாலிகாப்பூர் வந்து ஏதோ ஒரு பேருக்கு ஒரு அரசரை வச்சுட்டு போனாங்க. அதுதான் இப்போ திருப்பரங்குன்றம் கூட ஒரு இஷ்யூவாக இருக்குது. சிக்கந்தர்லாம் வந்து ஓடி போனவங்க. ஆக்சுவலாக குமாரகம்பணனால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில். குமாரகம்பணன்கிறது யார் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்தில் வந்தவர். அந்த கிருஷ்ணதேவராயர் தான் மதுரையில் வந்து ஆட்சி செஞ்சார். சுல்தான்களை விரட்டி அடிச்சுட்டு அவர் வந்து இங்கே உட்காந்து ஆட்சி செஞ்சு இந்து கோவில்கள் எல்லாமே புனருத்தாங்க. ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து எல்லா கோவிலையும் மீண்டும் எடுத்து எழுப்பி கட்டி எல்லாமே செஞ்சது கிருஷ்ணதேவராயர். ஓகே, அவருடைய கதை வேற, அது போக வேண்டாம் நம்ம. ஆனால் இந்த சிக்கந்தர் வந்து என்ன சொல்லலாம்னா, குமாரகம்பணனால் தோற்கடிக்கப்பட்டு மலையில் ஓடி ஒளிஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல கொல்லப்பட்டதுனால அந்த இடத்துல புதைக்கப்பட்டான், அவ்வளவுதான். அது ஏதோ அவரை ஒரு பெரிய மாவீரன் மாதிரி பேசி இது பண்ணுறது வந்து மகா அபத்தம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்ட்ரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிராஃபி. இந்த இடத்துல நம்ம ஹிஸ்ட்ரியை மறந்துட்டோம். யாரால சிக்கந்தர் தோற்கடிக்கப்பட்டான், எதனால அந்த இடத்துல சமாதி வந்ததுங்கிறத மறந்துட்டோம். நல்ல வேளை இது இப்போ எல்லாமே திருப்பி எடுத்து பேசி இது பண்ணி ஹிஸ்ட்ரியை நாங்கள் மறக்கலப்பா. இந்த ஜியாகிரபி, எது ஜியாகிரபி, திருப்பரங்குன்றம் ஜியாகிரபி, அதை இழக்க இருந்ததை மீட்டெடுத்தாச்சு. ஓகே, சரி, இது சைடு ஸ்டோரி. இப்போ நேராக விஷயத்துக்கு வந்தோம்னு. ஓகே, இப்போ சத்ரபதி சிவாஜி அந்த லெவலில் நிற்கிறோம். அந்த அவுரங்காபாத் அதெல்லாம் தாண்டி இங்கே படையெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆற்காடு நவாபு, ஈவன் வந்து இப்போ ஹைதராபாத்ல நிசாம், இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஆனால் அவரால் மராட்டா ராஜ்யத்தை மட்டும் வெற்றி பெறவே முடியல. எத்தனையோ போர். எதனால அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம யோகிஜி உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சொன்னதை வந்து நம்ம நினைவு கூறும். ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படின்னாரு. ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பு. அந்த ஒற்றுமையை இல்லாதது வந்து சாம்பாஜியை காட்டி கொடுத்த இந்துக்கள்லாம் அவருக்கு நடந்த கொடுமையை பார்த்த உடனே, கண்ணால் பார்த்த உடனே சாம்பாஜியோட உடம்பை வந்து நாடு ஃபுல்லும் போட்டாங்க. தலையை வந்து ஒரு இதில் வந்து ஈட்டியில் சொருகி நட்ட நடுவில் நிற்க வச்சாங்க. அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் வேற எந்த அரசருக்குமே நடந்திருக்குமாங்கிறது இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவுரங்கசீப் எவ்வளோ பெரிய உத்தமன் அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறாங்களே, மடத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது சொல்லுவேன், அப்துல் கலாம் இருந்தார் இல்லையா, நம்ம ஜனாதிபதியாக, அவர் வந்து ராக்கெட் மேன் சொல்லக்கூடிய, அவரை பற்றி நீங்கள் ஏதாவது கேவலமாகவோ இல்லை தப்பாவோ பேசினீங்கன்னாக்கா இஸ்லாமியர் யாருக்குமே அதை பற்றி வருத்தமே இருக்காது, அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னும். அதே அவுரங்கசீப்பை பற்றி பேசும்போது வருத்தப்படுறாங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? அப்துல் கலாம் நீங்கள் திட்டுங்க 4 வார்த்தை, கண்டுக்க மாட்டாங்க. எந்த இஸ்லாமியரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாமியரே கிடையாது. அவர் வீணை வாசிக்கிறாரு, சரஸ்வதி பூஜை பண்ணுறாங்கிறாரு, கிடையாது. அதே அவுரங்கசீப்பை பற்றி சொல்லும்போது எல்லாரும் உங்களை ஒன்றை அடிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அதை வந்து அதுதான்
இவங்க கிட்ட இருக்கிற டாலரன்ஸ். கோ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். சரி, அதை விடுங்க. இந்த மாதிரி ஆன உடனே அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுதுன்னா, சாம்பாஜி இறந்து போன உடனே சிவாஜியோடைய சத்ரபதி சிவாஜியோட 2வது மகன் ராஜாராம் 1 அப்படின்னு பேர். ஏன்னா அடுத்தது ராஜாராமும் வருது. ராமராஜ்யம் தான் அவருடைய கனவு. அதனால தான் சமர்த்த ராமதாஸ் வந்து நடத்தி கொடுத்தாரு எல்லாத்தையுமே. 2வது மகனை சொல்றீங்க? 2வது மகன் பேர் ராஜாராம். அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஆனால் அவர் வந்து பல போர்கள்லாம் இது பண்ணி போரில் இறந்து போயிடுறாரு. ஜெயிக்கலை, அவர் வெறும் இறந்து தான். இதே அவுரங்கசீப்புடைய முகலாய படைகளோட மராட்டா படைகள். கம் பேக். இப்போ வந்துட்டு சாம்பா அவரை பார்த்துட்டோம். அவரோட இது அதுக்கு அடுத்து 2வது மகன் ராஜாராம் 1 அப்படின்னு பேர். ஓகே, முதலாம் ஓகே, அந்த மாதிரி அவரை வந்து முகலாயரோட போரிடுறாரு அவுரங்கசீப் தலைமையில. இவர் ராஜாராம் மராட்டா தலைமை போரிடுறாங்க. அதில் ராஜாராம் இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் நடந்தது வந்து 1689லேருந்து 1700 வரைக்கும். ஸோ இன்னிலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷம் தான் ஆகுது. 325 வருஷம்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ராஜாராம் தோத்து போனாலும் அவருடைய மனைவி தாராபாய், முன்னாடி சொன்னேன் இல்லையா, சிவாஜியினுடைய 2வது மருமகள், அவ வீர தீரமாக போரிட்டு, அதுவும் எங்கே போய் போரிட்டான்னா அவுரங்கசீப் இருக்கக்கூடிய அவுரங்காபாத்லேயே போய் போரிட்டு அவனை தோக்கடிச்சா. அந்த தோல்வியில் துவண்டு போய் மரணமானான். அவுரங்கசீப் தன்னை ஒரு மிகப்பெரிய மாவீரன், எல்லாரையும் நான் வெற்றி பெற்று வந்திருக்கேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு ரொம்ப திமிருத்தனமா பெருமிதத்தோட இருந்த ஒரு மன்னன், அதாவது பேரரசர்னு தன்னை சொல்லிக்கிட்ட அந்த அவுரங்கசீப் கடைசி காலத்துல மிக மிக வருத்தப்பட்டு அவமானப்பட்டு தான் இறந்தான். அந்த அவமானத்துக்கும் வருத்தத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவன் வந்து அதை ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அந்த அவுரங்கசீப். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணால, அதுவும் ஒரு இந்து பெண்ணால நான் தோற்கடிக்கப்பட்டேன், இது எனக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி இறந்தான். இந்த அவுரங்காபாத் நேம் வந்தது காரணமே கூட அவுரங்கசீப் தான் போய் அங்க இருந்ததுனால அந்த இடத்த வந்து இனி இது வந்து அவுரங்காபாத்னு மாத்திட்டான். கடுக்கிலேருந்து ஃபத்தே, அதுக்கப்புறம் ஃபத்தேலேருந்து இப்போ வந்து அவுரங்காபாத். அதே பிளேஸ், இது மகாராஷ்டிரால இருக்கிற இடம். அதே பிளேஸ் தான். அதே பிளேஸ். அடுத்தடுத்து பேர் மாறுது. அவுரங்காபாத் மாறி இருக்கு. பேசலாம். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய 2வது மருமகள் அவங்க எப்படி போரிட்டு தோற்கடிக்கிறாங்க அந்த லெவலில் வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கும்போது செகண்ட் வீடியோவை பார்க்கலாம்.